கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த இரவு நேரத்திலே நாம் ஒரு வேத பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த இரவு நேரத்திலே நம்ம என்ன தெரியுமா யோசித்து பார்க்கணும்? பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஒரு 3 தடவை கூட சொல்லுங்க, தப்பில்லை. பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்ப இந்த இரவு நேரத்திலே எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலையில இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம என்ன தெரியுமா யோசித்து பார்க்கணும்? நம்ம வாழ்க்கை பிதாவுக்கு பிரியமானபடி இருக்கா? பிதாவுக்கு பிரியமானபடி ஒரு குடும்பம் இருக்குமானால் அவங்க கூட யார் இருப்பா? பிதாவே கூட இருப்பார். இன்னைக்கு நைட் நேரத்திலே சில குடும்பத்திலே கண்ணீர், சில குடும்பத்திலே தனிமை, சில குடும்பத்திலே இழந்து போன சூழ்நிலை, வேதனையான காரியங்கள், மனசை காயப்படுத்துகிற காரியங்கள், பலவிதமான பிரச்சனைக்கு நடுவிலே எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி புலம்புகிற சில குடும்பங்கள் இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்க. பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஒரு தீர்மானம் எடுங்களேன். நான் உலகத்துக்காக வாழாம நான் தேவனுக்காக வாழ்வேன். நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்வேன். இதெல்லாம் நல்ல தீர்மானம். தேவனுக்கு பிரியமானபடி ஒரு மனுஷன் வாழ ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா வசனம் அழகா போட்டிருக்கு. பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால். அதுல முதல் லைன்ல ஆரம்பிக்கி, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். அப்ப நம்ம கூட பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமான காரியங்களை செய்யும்போது அவர் நம்ம கூட இருப்பார். அவர் நம்மளை தனியா விட மாட்டார். நைட் நேரத்திலே தனிமையிலே புலம்புகிற குடும்பங்கள் தான் அதிகம். நிறைய குடும்பத்துல தூக்க மாத்திரை எடுப்பாங்க, தற்கொலை முயற்சி எடுப்பாங்க. நான்லாம் ஏன் வாழணும், செத்து வேறலாமே அப்படின்னு சொல்லி சில அவிசுவாசமான வார்த்தை பேசுவாங்க. நைட் நேரத்தில் தலைவாணிலாம் நனைஞ்சிரும், கண்ணீர் வாழ்க்கையா இருக்கும். ஏன்னா மனுஷனை நம்பி ஓடி ஏமாந்து அதுக்கப்புறம் நைட் நேரத்தில் என் வாழ்க்கை போச்சு, என் நகை போச்சு, என் சொத்து போச்சு, என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி அல்ற குடும்பங்கள் தேசத்திலே ஒரு பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாதிக்கு தாண்டி போயிட்டு இருக்கும். அதெல்லாம் ஏன்னா நிறைய குடும்பத்தில் கூட இருக்கிற ஃப்ரெண்டு என்னை ஏமாத்திட்டான், நான் பழகின என்னை ஏமாத்திட்டான், என் கூட இருந்தவங்க என்னை ஏமாத்திட்டாங்க, எங்கள் சொந்தக்காரங்க என்னை ஏமாத்திட்டாங்க, வேலைக்கு போன இடத்துல என்னை ஏமாத்திட்டாங்க, நான் நம்பி என் புருஷன் கூட உண்மையாக வாழ்ந்தது என்னை அவங்களே ஏமாத்திட்டாங்க, இன்னைக்கு நான் தனியாக இருக்கிறேன். எனக்கு ஒரு குடும்பத்தில் 2024 ஒரு ஜபகுறிப்பு வந்துச்சு. அப்போ எப்படி ஜபகுறிப்பு அப்படின்னா, கொரோனா நேரத்தில் அடிக்கடி கணவர் வீட்டுக்கு வராமல் இருந்தாராம்.
வேலைக்கு போன இடத்துல அங்கேயே தங்கிட்டார். ஒரு வாரத்துக்கு இல்லை 15 நாளைக்கு ஒருத்துக்கு வருவார். ஏன்னா கொரோனா நேரம் வீட்டுக்கு வர முடியாத சூழ்நிலை, வெளியூரில் வேலை. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழித்து, நீ எனக்கு வேண்டாம்மா, நான் டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்திருக்கு. அப்போ மனைவி கேட்டிருக்காங்க, என்கிட்ட ஏதாவது குறை இருக்கா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா? இல்லை, நீ தப்பு பண்ணல, நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன், அதனால தான் நான் பிரிஞ்சு போகிறேன், நான் டைவர்ஸ் கொடுத்துட்டு நான் போகிறேன். அப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, அந்த கொரோனா நேரத்தில் வேற எங்கேயோ தங்கி இருக்கும்போது அங்கே யாரையோ கல்யாணம் முடிச்சு அங்கே ஒரு 3 பிள்ளை இருக்கான். இவங்க வீட்லேயும் 3 பிள்ளை இருக்கு. அந்த கொரோனா நேரத்தில் யார் வீட்லேயோ தங்கி அங்கே கல்யாணம் முடிச்சு அங்கேயும் ஒரு 3 பிள்ளை இருக்கு. அதான் நான் அந்த பக்கம் நான் போயிட்டேன், நான் உன் கூட வாழ எனக்கு விருப்பம் இல்லை, நான் டைவர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. இந்த ஜெப குறிப்பு என்கிட்ட வந்துச்சு. அந்த மனைவி துக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்க வந்தாங்க. இதை ஏன் உங்களுக்கு இரவு நேரத்தில் சொல்கிறேன் அப்படின்னா, நைட் நேரத்தில் பலவிதமான ஜனங்கள் ஆன்லைன் மூலிமா இணைந்திருப்பீங்க. அதில் சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் நீ என் கணவர் என்னை ஏமாற்றிட்டாரு, என் கூட இருக்கிறவங்க நீ ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி தான் நிறைய பிரச்சனை வரும். இந்த வசனத்தில் என்னென்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னா, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். என் கூட 24 மணி நேரம் யார் இருக்கிறா? அதுதான் ஸ்டேட்மெண்ட். நம்ம ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்போம். ஒரு மாதத்துக்கு ஒரு போய் ரிசல்ட் எடுத்தால் தெரியும். அந்த பேங்க்கில் ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம என்னெல்லாம் அக்கௌண்ட்டில் வந்திருக்கு, என்னெல்லாம் பேருக்கு அழகாக ஸ்டேட்மெண்ட் காமிச்சிடும். 24 மணி நேரம் வாழ்க்கையில் உங்கள் இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இருக்கிறாரா? இல்லை இந்த உலகத்தில் உள்ள பலவிதமான அது 1 2 இல்லை, பலவிதமான இதெல்லாம் எதெல்லாம் உங்க இருதயத்துக்குள்ள இருக்கு? இப்ப கர்த்தருடைய கிருபையினால இரவு நேரத்திலே என்னைய சொல்றேனே, நானும் எல்லாரையும் போல உலகத்துக்குள்ள தான் போயிட்டு வரேன். என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருந்தா மட்டும்தான் நான் பரலோகத்தோட தொடர்பு கொள்ள முடியும். நான் உலகத்துக்குள்ள போயிட்டு வரும்போது உலகத்துல 1000 காரியம் காமிச்சாலும் சரி, நான் எங்கேயுமே நிற்க கூடாது. எதுக்காக போறேன் அதை முடிச்சுட்டு வந்துட்டே இருக்கணும். 24 மணி நேரம் வாழ்க்கையிலே என் கூட தேவன் கூட இருக்கணும் அப்படின்னா, என்னுடைய இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு பரலோகம் பார்க்கும். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். ஸ்டேட்மெண்ட் அப்படியே சொல்றாரு, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கை, அந்த ஸ்டேட்மெண்ட், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியான 24 மணி நேரம் இருக்கிறாரு. அந்த 24 மணி நேரமும் அவரை துக்கப்படுத்துற காரியங்கள் நமக்குள்ள ஏதாவது வந்துச்சு அப்படின்னா உடனே, அப்பா அவங்கள நான் துக்கப்படுத்திட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க, எனக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, உங்களை நான் துக்கப்படுத்துற காரியங்கள் எனக்கு வேண்டாம். அது உலகத்துல 1000 கோடி சொத்தா கூட இருக்கலாம், கோடிக்கணக்கில் உள்ள சொத்தா இருக்கலாம். ஆனா எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியான துக்கப்படுத்துற காரியங்கள் எனக்குள்ளே இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து அழகா சொல்கிறார், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கும் வேணும். என் கூட இயேசு கிறிஸ்து கூடயே இருக்கும்போதுதான் என் இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானம், ஜெபிக்கும் போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும், சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாம் கிடைக்கும். ஆனா என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து, என்னுடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்து. நாளைக்கு காலையில என்ன நடக்கும் தேவனுக்கு தெரியும். உங்க வாழ்க்கையில இந்த இரவு நேரத்துல நீங்க எந்த சூழ்நிலை இருக்கிறீங்க தேவனுக்கு தெரியும். உங்க கூட இயேசு கிறிஸ்து இருக்கணும், அதுதான் நமக்கு மைய கருத்து. உங்க வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து, உங்க இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து. நைட்டு படுத்து தூங்க போறீங்களா, இயேசு கிறிஸ்து உங்க கூட இருக்கணும்.
நைட் ஷிஃப்ட்ல வேலை பார்க்குறீங்களா, உங்க கூட இயேசு கிறிஸ்து கூட இருக்கணும். ஹல்லேலூயா. கண்ணீரோடு இருக்கிறீங்களா? தாங்க முடியலையா? பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கா? பலவீனமா? வியாதியா? எல்லாரும் ஏமாத்துறாங்களா? எந்த சூழ்நிலை சரி, சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், விட்டுருங்க அப்படிங்கிறார். நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். நிறைய குடும்பத்துல ஜெப குறிப்புலாம் வரும். என்னை ஏமாத்திட்டாங்க, என்னை ஏமாத்திட்டாங்க, நான் ஏமாந்துட்டேன் அப்படிம்பாங்க. உடனே நான் சொல்லுவேன், நானும் ஏமாந்துட்டேன், என்னையும் ஏமாத்தி விட்டாங்க அப்படிம்பேன். நானும் ஒரு 50-55 லட்ச ரூபா கடனில் கஷ்டப்பட்டுட்டேன். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது என்கிட்ட ஒரு 13 லட்சம் ஒரு ஆள் வாங்கிட்டாரு. நானும் ஏமாந்துட்டேன். நானும் மாந்திரியத்தில் கஷ்டப்பட்டிருக்கேன், நானும் வியாபாரத்தில் நஷ்டப்பட்டிருக்கேன், நானும் சொந்த வீடு விற்றுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட மெதுவாக சொல்லுவேன். ஏன் அப்படின்னா துக்கத்தோடு வந்திருப்பாங்க. அப்போ இந்த இரவு நேரத்தில் என்னென்ன செய்தி அப்படின்னா, உங்கள் கூட இயேசு கிறிஸ்து 24 மணி நேரம் இருக்கணும். அதுதான் கிஃப்ட். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். உங்கள் கூட இயேசு கிறிஸ்து இருந்தால் நைட்லாம் படுத்தோம்னா அழகாக பரலோக தரிசனம் பார்க்கலாம், சொப்பனம் பார்க்கலாம். அந்த கிஃப்ட்லாம் உடனே தந்துடுவார். ஆனால் உலகத்துக்குள்ளே போய் எதுலேயும் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அதான் முக்கியம். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால், அது ஸ்டேட்மெண்ட். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால். ஹல்லேலூயா. கேளுங்க, அப்படி கேளுங்க. பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால், பிதாவுக்கு பிரியமானவைகளை 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 அதைத்தான் பைபிளை தேடி தேடி வாசிக்கணும். பிதாவுக்கு பிரியமானது என்ன? பிதாவுக்கு பிரியமானது என்ன? என் வாழ்க்கையிலே பிதா என்ன எதிர்பார்க்கிறாரு? நான் எப்படி வாழணும்? தேவன் விரும்புறாரு. நான் என்ன செய்யணும்? தேவன் விரும்புறாரு. என்னை எதுக்காக உயிரோட வச்சிருக்காரு? தேவன் என்ன விரும்புறாரு? அதுதான்ப்பா ஸ்பிரிச்சுவல் லைஃப். 2016 முழு நேரம் ஒழித்து வந்தேன். கர்த்தருடைய கிருபையினால 2026 ஆன்லைன் மூலியமாக வேற வேற தேசத்துக்குள்ள இணைந்திருக்கிறீங்க. என்னை நீங்க பார்த்ததில்ல, நானும் உங்களை பார்த்ததில்லை. உங்க வீட்டுக்குள்ள, உங்களுடைய செல்போன்ல, உங்களுடைய லேப்டாப்ல, உங்களுடைய வீட்டில் டிவியில் கர்த்தருடைய வார்த்தை வருதா? நீங்க தேவனுக்கு பிரியமானவைகளை செய்றீங்களா? உங்க கூட வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரா? அப்படி யோசித்து பார்க்கணும். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை? நான் தனியா இருக்கேன், நான் தனியா இருக்கேன், நான் தனியா இருக்கேன், நான் தனியா இருக்கேன். நம்ம பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்தால் அவர் நம்மளை தனியா விட மாட்டார். அதான் பாயிண்ட். நான் பிதாவுக்கு பிரியமானபடி அவருக்கு என்னெல்லாம் பிரியமானது அதெல்லாம் நான் கொஞ்சம் யோசித்து அதை மட்டுமே நான் செஞ்சிட்டு இருந்தா அவர் என்னை தனியா இருக்க விட மாட்டார். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். அவர் உங்க கூட இருக்கணும். அதுதான் ஸ்பெஷல், அதுதான் விசேஷமான ஆவி. அவர் உங்களை வழி நடத்தணும். அவர் உங்களை கைடு பண்ணி கூட்டு போகணும். இப்படி நட, இப்படி செய், இப்படி வாழு. ஆவியானவர் உங்களை வழி நடத்தணும். ஹல்லேலூயா. சின்ன ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புள்ள அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்க பாதப்படியிலே இணைந்திருக்க எல்லா குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை எங்களை மன்னிச்சிருங்க, கெஞ்சி கேட்கிறோம்ப்பா. உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க, உங்க கிருபையினால் நிரப்புங்க. இரவு நேரத்திலே வசனத்தோடு உங்க பிள்ளைகளோடு நீங்க பேசிட்டீங்க, நன்றி. நாளைக்குள்ள காரியத்தை பொறுப்படுத்துவங்க. நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, நைட்டு டிரைவிங்ல இருக்காங்க. கர்த்தர் கூட இருங்க. நைட் நேரத்தில் எந்த குடும்பத்தில் புலம்பிட்டு இருக்கிறாங்களோ புலம்புல எல்லாவற்றையும் ஆனந்த கழிப்பா மாற்றிடுங்க.
சரீரத்தில் பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ பூரண சுகம் தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தின் சந்ததி ஆசிரியங்க. இரவு நேரத்திலே, நைட் ஷிஃப்ட்ல, நைட் நேரத்தில் வெளிநாட்டில் வேற வேற நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. எல்லாருமே கர்த்தர் அப்பா தொடரணும். உங்களுடைய கரத்துக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. கற்பத்தில் நீங்கள் ஜெபிக்கிறாங்க, பரலோகத்தில் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் குறைகள் குற்றங்கள் மன்னிச்சிருங்க. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க, ஏற்ற துணையை தாங்க. டெலிவரி போகிறாங்க, கர்த்தர் கொடுங்க. மாசமாக இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் துக்கத்தோடு வேதனையோடு இருக்காங்களோ எல்லாவற்றையும் மாற்றி சமாதானத்தினால் நிரப்புங்க. படிக்கிற பிள்ளைகளை தேவ ஞானத்தினாலே தேவ புத்தினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. தேவன் அருளி அப்ப மனுஷன் மூலமா இணைந்த குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படும். எங்களுடைய ஆவி உங்களுடைய கரத்தில் முடியும். அதிகாலை வேளையிலே துதிக்கிற துதியோட எலும்பகத்தை கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமீன். தேவனுக்கு மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, 9363064118 நம்பர் உண்டாகும். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்துக் காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.